ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பெண்களுக்கு 18,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வீட்டில் இருந்தபடியே பதிவு செய்யலாம் இந்த திட்டத்திற்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன வகையான திட்டம், அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் மகப்பேறு நிதியுதவி திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு பிரத்யோகமாக கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் தான். இதை மத்திய மற்றும் மாநில அரசுகள் வந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ இதை மத்திய அரசு பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 2017 ஆண்டு இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சாங்க. இந்த திட்டத்தின் விண்ணப்பிப்பது மூலம் பார்த்திங்க அப்படின்னா கருவுற்றது முதல் குழந்தை பிறக்கும் வரை பார்த்திங்க அப்படின்னா 3 தவணைகள் வந்து பணம் வழங்குறாங்க. ஸோ அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 11,000 ரூபா வந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச மருந்துகள் மற்றும் இதெல்லாம் வாங்குறதுக்காக கொடுத்துட்ருக்காங்க. அதுபோக பார்த்திங்கன்னா கர்ப்பத்திற்கு முன்பு மற்றும் பின்பான பரிசோதனை போன்ற வசதிகளும் இதில் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நம்ம மத்திய அரசுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிகாரப்பூர்வ இணையதளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. pmmy.wcd.gov.in என்ற பக்கத்திற்கு சென்று நம்ம வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது கர்ப்பம் தரித்த பெண்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த உதவித்தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கம்பல்சரி பார்த்திங்கன்னா இதுக்கு ஆர்சிஹெச் நம்பர் அந்த மாதிரிலாம் வாங்கணும். ஸோ அதுக்கான அப்டேட் தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழக கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 18,000 நிதி உதவியை 5 தவணைகளாக வந்து இது வரைக்கும் வழங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா இந்த திட்டம் 3 தவணைகளாக வந்து பிரிக்கப்பட்டு 18,000 ரூபா அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடியெல்லாம் 5 தவணைகளாக கொடுப்பாங்க. அதாவது 5வது மாதத்தில் ஒரு தவணை, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க 8வது மாதத்தில் ஒரு தவணை, கர்ப்பம் தரித்ததுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா இந்த தவணை மொத்தம் 3ஆகவே வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ மொத்தம் 6,000 விதமாக வந்து 3 தவணைகளை வந்து அவங்க வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த உதவித்தொகை பெற கர்ப்பம் தரித்த 12 வாரங்களுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா, அதாவது கர்ப்பம் தரித்த 12 வாரங்களுக்குள்ளே கிராம அல்லது நகர சுகாதார செவிலியரிடம் பதிவு செய்து ஆர்சிஹெச் எண்ணை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆர்சிஹெச்சை நம்ம வீட்டில் இருந்தபடியே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்கு ஏதுவாக வந்து ஒரு இணையதளம் வந்து கொடுத்துருக்காங்க தமிழக அரசு தரப்புலேருந்து. https://picme3.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் தமிழக அரசு தற்போது அறிமுகம் செய்துள்ளது. இந்த இணையதளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போய்ட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா ஆவணங்கள்லாம் பதிவேற்றம் செய்யணும். அவங்களோட ஆதார் கார்டு, கணவர் மற்றும் மனைவியோட ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்சிஹெச் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்சிஹெச் நம்பர் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த உதவித்தொகையை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்சிஹெச் நம்பரை சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் வாங்க முடியல அப்படின்னாலுமே உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையம், அது போக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய செவிலியர், அதாவது கிராமம் மற்றும் நகரத்தில் இருக்கக்கூடிய சுகாதார செவிலியர்கிட்ட நீங்கள் பதிவு செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பதிவு செய்ய உங்களுக்கு எதுவாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே பதிவு செஞ்சுக்கலாம். அதுக்கான பிரத்யேகமாக தயாரிச்சிருக்க புதிய இணையதளத்தை தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் கர்ப்பிணி பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 தவணைகளை வந்து 6,000 விதம் கொடுக்கப்படும் 3 முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.